அந்த நாட்களில் இந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் நிறைய வாசல்கள் இருந்துச்சு. ஒரு பட்டணத்திற்கு ஒரு வாசல் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, நிறைய வாசல் இருந்துச்சு. இது நீங்கள் நெகேமியா புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த இயேசு வருகிற காலத்துக்கு முன்பதாகவே இந்த எருசலேம் பட்டணத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் இருக்கிற எல்லா பட்டணங்களுக்கும் அந்த நாட்களில் வாசல்கள் இருந்துச்சு. இப்போ எப்படி இந்தியா கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, ஒரு எல்லை இருந்துச்சோ, அந்த மாதிரி எல்லையில் நிறைய கேட் இருக்கும், நிறைய வாசல்கள் இருக்கும். அது ஒரு பக்கம்தான், ஒரு வாசல் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பக்கங்கள், நிறைய திசைகளில் நிறைய வாசல்கள் இருக்கும். அதில் ஒரு சில வாசல்கள் தான் நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் நம்ம வாசிக்க முடியும். ஆட்டு வாசல், மீன் வாசல் என்று சொல்லி நிறைய, தண்ணீர் வாசல் என்று சொல்லி நிறைய வாசல்கள் இருக்குது. நிறைய விதமான வாசல்கள் இருக்குது. இதை குறித்து நீங்கள் அந்த பைபிளில் பின்னாடி மேப் இருக்கும், அதில் ஒரு சில பைபிளில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வாசல்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வாசல் கிழக்கு வாசல். என்ன வாசல்? கிழக்கு வாசல், ஈஸ்டர்ன் கேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. இந்த கிழக்கு வாசல் எதற்காக? ஒரு வாசலும் ஒரு காரியத்திற்காக திறக்கப்படும். அப்படி இந்த கிழக்கு வாசல் எதற்காக திறக்கப்படும்னா, ஒரு ராஜா வெற்றி பெற்று யுத்தத்தை செய்து ஜெயத்தோடு திரும்பும் பொழுது, தன்னுடைய பட்டணத்திற்கு திரும்பும் பொழுது, அவன் வேற எந்த வாசல் வழியாகவும் நுழைய மாட்டான், இந்த கிழக்கு வாசல் வழியாக தான் நுழைவான். அல்லேலூயா. அவனோடு கூட இருக்கிற அந்த போர் வீரர்களும் வெற்றி முழக்கமிட்டு அந்த பட்டணத்திற்குள்ளே வரும்போது அவர்களுக்காக அந்த கிழக்கு வாசல் திறக்கப்படும். அந்த கிழக்கு வாசல் திறக்கும் பொழுது வெற்றி பெற்ற அந்த ராஜாவும் அவனுடைய படையினரும் அந்த கிழக்கு வாசல் வழியாக அந்த பட்டணத்திற்குள்ளே பிரவேசிப்பாங்க. அப்போ பட்டணத்திற்குள்ளே இருக்கிறவர்களும் ஜெய முழக்கமிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ தாவீது இந்த ஒரு காரியத்தை சொல்லும்போது ஆண்டவரை ராஜாவாக சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க. எருசலேம் தேவாலயத்திற்கு அந்த வாசலுக்கு நேராக இருக்கிறதுக்கு அந்த வாசல் இருக்கிற அந்த வாசலுக்கு பேர் தான் கிழக்கு வாசல். இது எப்படின்னா ஒலிவமலையை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கிழக்கு வாசல் என்பது, கிழக்கு வாசல் இந்த தேவாலயத்தினுடைய முகப்பு. அது எதை ஃபேஸ் பண்ணி இருக்கோம்னா, தேவாலயம், கிழக்கு வாசல், அதை தாண்டி அதுக்கு எதிர்த்தாப்புல எது இருக்கும்னா ஒலிவமலை இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த செய்தியில் பின்னாக இது தெரியும் ஏன் சொல்கிறேன்னு. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நல்லா கவனிங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் தேவாலயம். அங்கே ஒரு மெயின் கேட் இருக்கும், அதுக்கு பேர் ஈஸ்டர்ன் கேட், கிழக்கு வாசல். அதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒலிவமலை இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில். இதனால தான் நான் சொன்னேன், எருசலேம் தேவாலயம் கிழக்கை நோக்கி பார்த்து இருக்கும். அந்த வாசலுக்கு பேர் கிழக்கு வாசல். அதற்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது என்னது? ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தின் அடிவாரத்திலிருந்து கழுதையின் மேலே ஏறி அங்கே அந்த பட்டணத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போ ராஜா அந்த நாட்களில் ஜெயம் கொண்டு ஒரு யுத்தத்தை ஜெயித்து உள்ளே வரும்பொழுது எல்லாம் கோஷமிடுவாங்க, ஜெயகோஷமிடுவாங்க. அதே மாதிரியாக இங்கே நடக்கிறது. ஆனால் இங்கே வர்றது ஒரு பெரிய குதிரையிலேயோ ஒரு பெரிய ரதத்திலேயோ வருகிற ராஜா இல்லை, சாதாரணமாக ஒரு கழுதையின் மேலே வருகிற அவரை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படு. ஏன் அந்த வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும், வரலாறு நல்லா தெரியும். இந்த வழியாக வரவங்க ராஜா தான் வருவாங்க, இந்த வழியாக வரவங்க யுத்தம் பண்ணி ஜெயம் கொண்டு தான் வருவாங்க, இந்த வழியாக வருகிறவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவங்க தான் வருவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அந்த வழியாக தான் இயேசு கழுதையின் மேலே ஏறி வந்தார். நல்லா கவனிங்க. அப்போ ஏன் கழுதையின் மேலே ஏறி வரணும்? அவர் முதல் தரம் வரும்பொழுது, இந்த பூமியில் வரும்பொழுது கழுதையின் மேலே, ஒரு ராஜா கழுதையின் மேலே ஏறி வரான்னா அவன் சமாதானம் பேச வரான்னு அர்த்தம். அவன் காம்ப்ரமைஸ் பண்ண வரான். சண்டை வேணாம், சமாதானமாக போயிடலாம். சண்டை போட்டோன்னா உன்னுடைய மக்களுக்கும்
என் தரப்பில் இழப்பு, சமாதானமாக போயிடலாம், சண்டை வேணாம், யுத்தம் வேணாம் அப்படின்னு சொல்ல வரான்னு அர்த்தம். ஒரு ராஜா அதுவே குதிரையில் வந்து அங்கே நிற்கிறான் அப்படின்னா அவன் யுத்தத்திற்கு ரெடியாகி வந்து நிற்கிறான்னு அர்த்தம். நீயும் ரெடி ஆகிக்கோ, நானும் ரெடியாக தான் வந்திருக்கேன், நான் யுத்தத்திற்காக வந்திருக்கேன், சமாதானம் பேச வரலன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்த ரெண்டாவது ஆப்ஷனே கிடையாது. ஒரு ராஜா யுத்தத்திற்கு குதிரையில் வரும்போது ரெண்டாவது ஆப்ஷனே கிடையாது. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வரும்பொழுது வெள்ளை குதிரையில் வருவார். அவர் வரும்பொழுது பூமியை நியாயம் தீர்க்க வருவார். அவர் வரும்பொழுது பூமியிலே அறுவடை செய்யும்படி வருவார். அல்லேலூயா. அங்கே வரும்பொழுது குதிரையில் ஃபஸ்ட்டு தரம் வந்தார், சமாதானம் பேச வந்தார். பூமியிலே சமாதானமும், இங்கே சொல்கிறாங்க பாருங்க, பூமியிலே சமாதானமும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக பிறக்கும் போதும் சொன்னாங்க, இங்கேயும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பூமியில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படி வந்தார் முதல் விசை. அதனால தான் அதுக்கு சிம்பாலிக்காக தான் கழுதையின் மேல் வந்தார். ரெண்டாவது விசை வரும்பொழுது அவர் குதிரை மேல் வருவார். செகண்ட் ஆப்ஷனுக்கு அங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. எப்பா கொஞ்சம் நேரம் தரீங்களா, கொஞ்சம் நான் ஆயத்தமாகிக்கிட்டுமான்ற கதையே அங்கே நடைபெறாது. அந்த டைம் எல்லாம் இப்பயே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் வெள்ளை குதிரையில் வரும்பொழுது இந்த பூமி நியாயம் தீர்க்கப்படும். இந்த பூமி அவருக்கு முன்பதாக அக்கினிக்கு இரையாக்கப்படும். இந்த பூமியில ஒரு பெரிய அறுவடை நடக்கும். களைகளையும் பயிர்களை, கோதுமை மணிகளையும் அவர் ரெண்டாக பிரிப்பார். அல்லேலூயா. அதனால தான் அவர் முதல் விசை கழுதையின் மேலே வந்தார். இந்த ராஜாவை அன்னைக்கு கழுதையின் மேலே வந்தாலும் அந்த ஜனங்கள் ரொம்ப அவரை கனம் பண்ணாங்க. இவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், இவர் ராஜா, இவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து தன்னுடைய வஸ்திரங்களை, மேலே இருக்கிற வஸ்திரங்களை கீழே போட்டு, இது மேலே வாங்க, கார்பெட்லாம் அன்னைக்கு அவங்களுக்கு போய் கொண்டு வரதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கு வசதி இல்லை, அதுக்கு நேரமும் இல்லை. ஆகையினால தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டு ஏதாவது ஒன்றை இந்த ராஜாவுக்கு நான் செய்யணும், ஏதாவது ஒரு காரியத்தை இவருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சையில, அப்படின்ற ஒரு ஆசையில தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து விரித்தார்கள். அப்புறம் தென்னை ஓலைகளை வைத்து அவர்களை அந்த செடிகளை, மர கிளைகளை வைத்து அவரை வரவேற்றார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு நல்லா தெரியும், இவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, இவர் ஒரு சாதாரண ஒரு மரியாளுடைய மகன் அல்ல, இவர் ஒரு சாதாரண தச்சன் அல்ல, இவர் தேவனுடைய குமாரனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா. அல்லேலூயா. இந்த ராஜாவை அன்றைக்கு அவங்க கனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு நாம இந்த ராஜாவை எப்படி கனம் பண்ணுகிறோம்? சில பேருக்கு இயேசு ராஜா, சில பேருக்கு இயேசு ஒரு நோய்களை சுகமாக்குகிற ஒரு மருத்துவர், சில பேருக்கு இயேசு ஒரு குறி சொல்லுகிற ஒரு குறிகாரர், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். எப்போ பார்த்தாலும் ஏதாவது இது என்ன நடக்கும், இதுக்கு என்ன நடக்கும், ஜெபம் பண்ணி சொல்லுங்க, அல்லது அவங்க தனி ஜெபத்தில் கூட இதுக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க, எப்போ பார்த்தாலும் வெளிப்பாடை கேட்கிற ஒரு தீர்க்க தரிசன ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை தீர்க்கதரிசியை போல பார்க்கிற ஒரு பார்வை. சில பேருக்கு இயேசு ஒரு தீர்க்கதரிசி. இஸ்லாமிய சகோதரர்களும் அதான் சொல்றாங்க, இயேசு ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான். எல்லா தீர்க்கதரிசியும் போல, எலியாவை போல, ஒரு எலிசாவை போல அவரும் ஒரு தீர்க்கதரிசி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவரை நாம் தீர்க்கதரிசியாக பார்த்தோன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சில பேருக்கு இயேசு ராஜாவாக இருக்கிறாரு, சில பேருக்கு இயேசு வேலைக்காரராக இருக்கிறாரு. எப்பா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எப்போ பார்த்தாலும் எனக்கு காசு வேணும், பொருள் வேணும், நான் இதை வாங்கணும், நான் அதை வாங்கணும், இது நடந்துட்டா நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், அதை நடந்துட்டா நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், இது எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துடுறேன், இது நடந்துச்சுன்னா நான் காணிக்க போட்டுடுறேன், இது நடந்துச்சுன்னா நான் பொட்டு எடுத்துடுறேன், பூ எடுத்துடுறேன், செருப்பு போடாமல் விட்டுடுறேன், அப்புறம் நான்வெஜ் சாப்பிடாமல் விட்டுடுறேன், வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இதெல்லாம் யார் கேட்டா? இயேசு வெறும் பணம் கொடுக்கறதுக்காக வரல. இயேசு வெறும் வசதியை, வாய்ப்புகளை நமக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக அவர் பூமிக்கு வரல. அவர் என்னுடைய வாழ்க்கையில ராஜாவாக வரல. இயேசு வெறும் நம்மளை பணக்காரர் ஆக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாக வரல. வீடு கட்டி கொடுக்கறதுக்காக வரல, கார் வாங்கி தர்றதுக்காக வரல, ஃப்ளைட்ல போறதுக்காக வரல. என்னுடைய ஆத்துமாவை மீட்கும்படிக்கு வந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். பேரோ, பெருமையோ, படிப்போ, திறமையோ எல்லாம் அழிஞ்சு போகும். அழியாத ஒன்று என்ன தெரியுமா? ஆத்துமா தான். அது எங்கே போவோம்? ரெண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு போகும்.
ஆனால் 2 இடமே எட்டர்னல் தான், நித்தியமானது தான். பரலோகம் நித்தியமானது, நரகமும் நித்தியமானது தான். அதே மாதிரி ஆத்துமாவும் நித்தியமான, ஆத்துமாவுக்கும் அழிவு கிடையாது, சரீரத்திற்கு தான் அழிவு. ஆனால் இன்றைக்கு உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு? எதெல்லாம் கொஞ்ச நாள் டெம்பரரியான காரியமோ அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இதுக்காக நான் ஓடுறேன், இதுக்காக நான் பிரயாசப்படுறேன், இதுக்காக நான் முட்டி மோதி என்னென்னவோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழிந்து போகிற சரீரத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கிற உலகம் அழியாத ஆத்துமாவுக்காக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குதே. சரி, உலகத்தார் தான் அப்படின்னா சபையார் விசுவாசிகளாகிய நாம ஒரு காரியத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் என்னுடைய வாழ்க்கையில் ராஜா. எதில் ராஜா? ஆவிக்குரிய விஷயத்தில் என்ன எப்படி பண்ணுறாரு? அதான் பவுல் சொல்கிறாரு, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. எங்க பேதுரு சொல்கிறாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறோம். அப்போ எப்பயோ ஸ்பிரிச்சுவலாக நம்மளை ரிச்சா ஆகிட்டாரு. உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரம் அழிஞ்சு போகும். பெட்டி உள்ள போட்டாங்கன்னா 4 நாளில் புழு வந்துடும். அதுக்காக எவ்வளோ பிரயாசம், அதற்காக எவ்வளோ முயற்சி. சம்பாதிக்க வேண்டான்னு சொல்ல, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய இன்டென்ஷன் எதில் இருக்குது? நம்முடைய இருதயம் எதில் இருக்குது? நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம்? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாதே. எதை நம்ம நேசிக்கிறோமோ அதன் மாதிரியே நம்ம ஆகுவோம். அல்லேலூயா. எதை நம்ம பணத்தை நேசிச்சா அந்த பணத்தினுடைய அந்த 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 காரியங்கள்லாம் நம்ம, அதனால தான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. நீங்கள் கிளைய நறுக்குனாலும், கிளைய கட் பண்ணி தூக்கி போட்டாலும், வேர் இருக்கிற வரைக்கும் அது துளுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்முடைய பொக்கிஷம் இருக்குது. இப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படி நாம் அவரை கனப்படுத்த வேண்டும்? அவரை ராஜாவாக, அல்லேலூயா, அவரை ராஜாவாக வைத்து பார்க்க வேண்டும். சபை அவரை ராஜாவாக வைத்து பார்க்கணும். விசுவாசிகள் அவரை ராஜாவாக வைத்து பார்க்கணும். அப்படின்னா என்ன? ஒரு ராஜா வரும்போது என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன எப்படி காரியங்களை தயார் செய்வாங்க, ஆயத்தம் பண்ணுவாங்க, அவர்கிட்ட எவ்வளோ மரியாதையை பேசுவாங்க, அவங்களுடைய பிஹேவியர் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அவங்க நடத்தை அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கும். அல்லேலூயா.